நாங்களாம் வந்து முதல் ரசிக மன்றம் முதல் படியே அவருக்கு நாங்கள் தான் எடுத்து வச்சோம். அங்கே இருக்க ரசிக மன்றத்தை கட்டமைச்சதே நான் தான். அத்தனை இதுவே நான் தான் டோட்டலாக எழுதி கொடுத்தது. எத்தனை கட்டமைப்பு என்னென்ன அந்த விதிமுறைகள் அத்தனையும் நான் தான் எழுதி கொடுத்தேன். அத்தனையும் இது பண்ணேன். இளைய தளபதி பேரே நான் தான் வச்சேன். அத்தனைக்கும் அவர் என்னை கூப்பிட்டு பேசியிருக்காரு. விஜய் சார் அவர் வீட்டில் இருக்கும், நான் பெரிய ஆளாக வந்ததுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு சொல்லுவேன், உங்களுக்கு ஏதாவது செய்கிறேன்னா நம்ம எல்லாம் நல்லபடியாக இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணும்போது கூட ஆரம்பத்தில் சொல்லியிருக்காரு, அவன் சொல்லியிருக்காரு என்கிட்ட, தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் நானும் விஜய் சார் தான் ஒரே ரூமில் தங்குவோம், அவன் மற்றவங்கெல்லாம் இன்னொரு ரூமில் தங்குவாங்க. அந்த மாதிரி தான் என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக தான் இணக்கமாக தான் இருந்தாங்க. காலத்தில் புசிமா இருந்திருக்கீங்க. ஆமாம், ரொம்ப இணக்கமாக இருந்திருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக விஜய் சாருக்கு அப்போவே பெரிய ஃபேன்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த கட்டமைப்பு தான் இன்றைக்கி அவருக்கு நான் உருவாக்கி வச்ச கட்டமைப்பு தான் இன்றைக்கி அத்தனை ரசிகம். நான் இருக்கும்போதே 25,000 ரசிகமன்றம் இருந்தாங்க அப்போவே. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 30,000 மன்றங்கள் அப்போவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க எதுவும் ஓப்பன் பண்ணல. இப்போ கட்சி துவக்கினதுக்கப்புறம் தான் நிறைய தெருவில் போர்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயுமே மன்றம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். விஜய்க்காக அவ்வளோ உழைச்சிருக்கேன். நான் என்னுடைய தொழிலை விட்டுட்டு என் குடும்பத்தை விட்டுட்டு அத்தனைக்கும் நான் உழைச்சிருக்கேன். இன்றைக்கி அத்தனை பேரும் உழைச்ச எனக்கு எந்த இதுவும் கிடையாது. இன்றைக்கி யாரோ ஒருத்தர் வந்து அவர் கட்டமைப்பு கொண்டு வச்சுக்கிட்டு அவர் தான் நான் தான் ரசிக மன்றத்தை உருவாக்கின மாதிரி அவர் பேசுகிறாரு புசி ஆனந்த். அது எதனால எனக்கே புரியல.